டெல்லியில் அதிவேகமாக சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 2 பேருந்துகளை கொளுத்தியதுடன் 5 அரசு பேருந்துகளை அடித்து நொறுக்கியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் நிகழ்ந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? டெல்லி நங்குலாய் பகுதியில் திங்கட்கிழமை காலை 9:45 மணி அளவில் 2 அரசு பேருந்துகள் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தன. ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு யார் முதலில் செல்வது என போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் பேருந்தை விரட்டென விர் என்று விரட்டிக் கொண்டிருந்தனர். இதனால் பேருந்திற்குள் இருந்தவர்களும் சாலையில் நடமாடிக் கொண்டிருந்தவர்களும் அச்சத்தில் உறைந்து போயினர். இந்த சூழலில் ஒரு அரசு பேருந்தை ஓட்டி வந்த தீபக் என்பவர் குறிப்பிட்ட இடத்தில் பேருந்தின் கட்டுப்பாட்டை இழந்தார். இதனால் அந்த பேருந்தின் முன்னால் சென்று கொண்டிருந்த ஸ்கூட்டர், ரிக்ஷா, பைக் மற்றும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் என அடுத்தடுத்து மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் ஸ்கூட்டரில் சென்ற இளைஞர் உள்பட 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் நிகால் பிகாரைச் சேர்ந்த ரவிகாந்த் சர்மா, சிவ்ராம் பூங்காவைச் சேர்ந்த கமல்ஜித் தில்வாலியா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த ரூபிகமாரி என்ற பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு கண்ணை சுற்றி 17 தையல்கள் போடப்பட்டுள்ளன. விபத்து நடந்தவுடன் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சுமார் 500க்கு மேற்பட்டோர் அப்பகுதியில் திரண்டனர். விபத்து நடந்தபோது 2 அரசு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று ரேஸ் வைத்ததே இந்த விபத்திற்கு காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். விபத்தை ஏற்படுத்திய பேருந்தை அடித்து நொறுக்கியவர்கள் அதற்கு தீ வைத்து கொளுத்தினர். அப்போது அந்த சாலை வழியாக மற்றொரு அரசு பேருந்துக்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். மேலும் அடுத்தடுத்து வந்த 5 அரசு பேருந்துகள் சேதப்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தை ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் தீபக் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நிகழ்ந்த இச்சம்பவம் தலைநகர் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தெலங்கானாவில் மாணவிகளிடம் அத்துமீறிய ஆசிரியரை பெற்றோர்கள் சுற்றி வளைத்து தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. டிஜிட்டல் கிளாஸ் என்ற பெயரில் எல்லை மீறியவருக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? சிறப்பு வகுப்பு என்ற பெயரில் மாணவிகளிடம் சில்மிஷம் செய்த ஆசிரியர் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதை கேட்டதும் கொந்தளித்த பெற்றோர் பள்ளிக்குள் புகுந்து போலீசார் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை புலந்தெடுத்துள்ளனர். நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தில் காஜிபுராவில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 100
நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மாணவிகளிடம் அத்துமீறிய ஆசிரியரை பள்ளிக்குள் புகுந்து போலீசார் முன்னிலையில் பெற்றோர் கடுமையாக தாக்கிய வீடியோ வெளியாகி கம்மம் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.